மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் தொடர்ந்து மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் பகுதி கழகம் சார்பில் நவசக்தி விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 108 தேங்காய்கள் உடைத்து அபிஷேகம் செய்யப்பட்டது. அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரம் பகுதி அஇஅதிமுக சார்பில் மன்னடி அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு யாகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கழகம் சார்பில் கோவை காந்தி பூங்கா பகுதியில் உள்ள பாலதண்டாயுதபாணி கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்தனர். திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மணப்பாறையை அடுத்த அகஸ்தியாபுரத்தில் உள்ள வடிவுடைய நாயகி உடனுரை அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளை கொண்டு 11 சிவாச்சாரியார்கள் மூலம் ஏகதச ருத்ர மகாயாகம் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் அஇஅதிமுக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திருவாரூரை அடுத்த தென்கரை திரிபுர சுந்தரி மகாமாரியம்மன் ஆலயத்தில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நந்திக்கு 108 குடம் பால், பன்னீர் போன்ற பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சங்கரன் கோவில் அருகேயுள்ள திருவாய்மொழி கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் லாலாப்பேட்டை அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டு தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.